ஹாய் டே பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஸோ நான் அதுக்காக வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேலோட டெக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கிளைம் பண்றதுக்காக நீங்க மைக்கேல் அப்படின்னு கீழே டைப் பண்ணிருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் ஆர்கேஞ்சல் மைக்கேல். அண்ட் நார்மல் வந்து டேரோ டெக் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றனால நம்ம யூஸ் பண்ண போறது ஒரு ரிலேஷன்ஷிப் கார்டும் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீடிங் வந்து கண்டினியூ பண்ணுவோம் எப்பயும் போலவே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ கீழே மைக்கேல் அப்படின்றத டைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நமக்கான கார்ட்ஸ் என்ன வருது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? எப்படி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அண்ட் 2026 எப்படி போகுது அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கான கார்ட் and then lovers, super, and king of cups and seven of sword. But bottom of the deckல நமக்கு கிடைச்சிருக்கிறது 10 of cups, super. ஸோ நல்ல நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ரொம்ப நான் மட்டும் உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு மட்டுமே கஷ்டம் நிறையுது அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே உண்மையா சொல்ல போனா அதிக அளவு சுமைய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல சுமந்துட்டு இருக்கக்கூடியது நீங்க தான். அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல எஸ் நான் தான் அந்த சுமையை சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்றத கீழே டைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்மளுடைய டேரோ எடுத்தாச்சு, நம்ம கார்ட்ஸ் எடுத்துட்டோம். ஸோ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் கார்டுமே நான் வந்து எடுத்துறேன், உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு. ஸோ நம்ம வந்து கிளியரா நம்ம பார்க்கறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அஃப்கோர்ஸ் சோல்மேட். வாவ், ஃபர்ஸ்ட் கார்டுக்கு கீழேயே சோல்மேட் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் நம்மளுடைய மைக்கேலோட கார்டு வந்து எடுத்துடலாம். ஸோ ஆர்கேஞ்சல் மைக்கேல் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான ஏஞ்சல். உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்கு, அவர் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிளாக் மேஜிக்ஸ்லாம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பயப்படுறீங்கன்னா நீங்க கண்டிப்பா வழிபட வேண்டிய கனெக்ட் ஆக வேண்டிய ஒரு ஏஞ்சல் ஆர்கேஞ்சல் மைக்கேல். நீங்க என்ன ஒரு ரிலீஜியனா இருந்தாலுமே ஏஞ்சல்ஸ் வந்து வழிபடலாம். ஏஞ்சல்ஸ் பத்தின ஒரு டீடைல்டு பிளேலிஸ்ட் வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கு, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்க, மைக்கேலை பத்தி செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் அவர் மைக்கேல். ஸோ அவரோட ஆரக்கிள் நம்ம என்ன மெசேஜ் வருது அப்படின்றத பார்க்க. எஸ், நமக்கான கார்டு ஆல் இஸ் இன் பெர்ஃபெக்ட் டைம். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிவைன் டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் இந்த கார்டு வந்து நமக்கு தெரிவிக்குது. ஸோ நான் கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். நீங்க ஒரு இலக்குன்னு உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, எல்லாமே போயிட்டு இருக்கு, இருந்தாலும் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு இலக்கு இருக்கு. அந்த மாதிரி இந்த பர்சனா தான் நீங்க இருக்கிறீங்க. ஸோ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்ல ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ இல்ல நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணணும்ட்டு ஏதோ ஒரு எய்ம் இருக்கக்கூடிய பர்சனா இருந்திருக்கீங்க. ஆனா இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெரிய சுமையா ஒரு பேர்டனா உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. நிறைய பேர் நைட்லாம் தூங்காம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள வந்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி நிறைய பிரச்சனைகளை வந்து ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. லைக் ரிலேஷன்ஷிப்ல ஒரு நோ கான்டாக்ட் சூழ்நிலையில இருக்கிறீங்க, அதையும் தாண்டி படிக்கிறதுலையோ ஆர் வந்து ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளமோ, இல்லை நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையோ, இல்லை உடல் சார்ந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூவோ வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி நிறைய விதமான பிரச்சனைகளை உங்களுக்குள்ள நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஒர்க்லோட் ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய ப்ராஜெக்ட் பண்றதா இருக்கலாம், ஆர் வந்து நீங்க நிறைய ஒர்க் பண்றதாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு அதிகமான உடல் அளவுலையும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மனசளவுலையும் ரொம்ப வந்து நீங்க டவுன் ஆகியிருக்கீங்க, நிறைய கஷ்டங்களையும் குழப்பங்களையும் சுமந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய எய்ம் பாத்தீங்கன்னா இந்த கார்டுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பர்சன் இந்த வீட்டுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போகணும். ஆனா இந்த வீடு ரொம்ப கிட்ட இருக்கு, அதை கூட அவரால் பார்க்க முடியல. பிகாஸ் இந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே அவரை வந்து மறைச்சிருக்கு. ஸோ இந்த வாண்ட் எனர்ஜி ஃபுல்லா மறைச்சிருக்கு. அத மாதிரி உங்களுடைய எய்ம் உங்களுக்கு கிட்டதான் இருக்கு, ஆனா அதை கூட உங்களால கிளியரா பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மன சுமையை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றீங்களோ உங்க லைஃப்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா இங்க நடக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்க இதுக்காக தான் நான் வந்து பண்றேன், இதுதான் என் லைஃப் அப்படின்னு நினைக்க
நினைக்காம உங்க எய்மை நோக்கியும் நீங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க் லோட் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா நீங்க தான் அதிக சுமையை சுமந்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே மனசு கஷ்டம் இருக்கும். எல்லாருக்குள்ளயுமே ப்ராப்ளம் இருக்கும். ஆனா நீங்க எப்படி நினைச்சுப்பீங்கன்னா, ஐயோ எனக்கு மட்டும்தான் மன கஷ்டம் இருக்கு, எனக்கு மட்டும்தான் பண அளவுல கஷ்டம் இருக்கு, எனக்கு மட்டும்தான் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு அப்படி நினைச்சுப்பீங்க. உங்களுக்கு நீங்களே வந்து ஐயோ இந்த பொண்ணு பாவம், ஐயோ இந்த பையன் பாவம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்க விலக்கி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய சிரமத்தை தாண்டி நீங்க போகும் பொழுது எந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ, இப்போ நீங்க கிளியரா உங்களுடைய அந்த மன சுமையை நீக்கிறதுக்காக ஹோப்னு ப்ரேஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரீயூனியனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆக போகுது. மன பாரத்தை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு உங்களுடைய லைஃபை பார்க்க ஆரம்பிங்க. இந்த லவ்வர்ஸ் கார்ட் அப்படின்றது நோ கான்டாக்ட்ல வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். பிகாஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன்ஸ் இருக்காங்க, 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா அழகான ஒரு ஏஞ்சல், அண்ட் அதுக்கு மேல பார்த்தோம்னா அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சன் இருக்கு. ஸோ இந்த சன்னோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு இங்க பாதையே தெரியல. ஏன்னா அவ்வளவு மன அழுத்தத்துல நான் இருக்கேன், அவ்வளோ மன சுமைகளை நான் சுமந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த சன் வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்டுக்கு பக்கத்துலேயே வந்திருக்கிறது என்ன சொல்றது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இப்ப நடக்க போகுது. அது இந்த எனக்கு தெரியாத அந்த கண்ணே தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்து இருக்குது என் மனசு ஃபுல்லா. அந்த அந்த இருளை அகற்றுறதுக்காக ஏதோ ஒரு வே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அது நமக்கு சன். அண்ட் நான் நார்மலா தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏஞ்சல் மைக்கேலோட டெக். இங்க பாருங்க, இதுலயும் ஒரு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா? ஸோ இந்த ஏஞ்சல் வந்து உங்களை என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஹீல் பண்ண போகுது. நீங்க நிறைய சுமைகளை சுமந்துட்டு இருக்கீங்க, இந்த சுமைகளுக்கான ஒரு ஹீலிங் வந்து இந்த ஏஞ்சல் கொடுக்க போறாங்க. ஸோ நீங்க இன்கேஸ் ஏஞ்சல் ப்ரேயர்லாம் பண்ணல அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணுங்க. ஏதோ ஒரு சக்தி வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ண போகுது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சோல் கூட கனெக்ஷனா இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ உங்க பர்சன் மூவ் ஆயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும்ல. இந்த கார்டு வந்தது வந்து நமக்கு அந்த பர்சன் உங்களை விட்டு இன்னும் மூவ் ஆன் ஆகல, அவங்க பேசாம இருக்காங்க, ஏதோ சம்திங் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து உங்களை விட்டு மூவ் பண்ணி வேற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க என்டர் ஆகல. ஸோ மூவ் ஆன் வந்து அந்த பர்சனுக்கு நடக்கல. ஒரு தெளிவு வந்து உங்க லைஃப்ல கொண்டுட்டு வர்றதுக்காக ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ கொஞ்சம் கிளியரா இருங்க, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது, ஏதோ ஒருத்தவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, மேபி நீங்க ரீட் பண்றது மூலமாகவோ ஏதோ ஒரு வழிகளை வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய அறிவு சார்ந்த சில முடிவுகளை நீங்க எடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி உங்க லைஃப்லயே உங்களுடைய மனசை தாண்டி அறிவு என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டு கொஞ்சம் சில முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இன்னுமே இருக்கு. உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த பர்சன் மேல கோபம் வந்தாலும், ஏதோ விரக்தி அடைஞ்சாலும், இன்னும் அந்த பர்சன் மேல உங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த பர்சனுக்கு உங்க மேல வந்து அட்ராக்ஷன் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ரிசர்வ் டைப்பா இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே எல்லா எமோஷன்ஸையும் வச்சுக்கிட்டு வெளியில வந்து அந்த எமோஷன்ஸை வந்து காட்டாம, இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் அலைகள். இந்த அலைகள் வந்து இருந்தாலும் இவர் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்காரு. அது மாதிரி அவரோட மனசுல உங்களை பத்தின தாட்ஸ் வந்தாலும், இல்ல நம்ம பேசணும், நெக்ஸ்ட் என்ன பண்றது, இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணலாம், உங்களோட தாட்ஸ் வந்தாலும், உங்ககிட்ட பேசின, உங்க கூட பழகி அந்த நாட்கள் இல்லை ஃபியூச்சர்ல என்ன பண்றதுன்ற அந்த எண்ணங்கள் வந்தாலும், பட் அந்த பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் மைண்ட்ல இருக்காங்க. அந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டாங்க. இப்போ நீங்க இந்த ரீடிங் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஐயோ என்ன நெக்ஸ்ட் என் லைஃப் என்ன ஆக போகுது, என் ரிலேஷன்ஷிப் என்ன ஒரு ஸ்டெப்க்கு போக போகுது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்க வெளிக்காட்டுறதோட ஒரு ஒரு வகையானது தான் நீங்க இந்த ரீடிங் பாக்குறது. பட் அந்த பர்சன் வெளிக்காட்டவே மாட்டாங்க. அவருக்குள்ள அந்த பர்சன் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த நோ கான்டாக்ட கூட ஒரு சிலர் வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இந்த ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மறைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க உங்க கூட இணைஞ்சு செயல்படணும் அப்படின்றது இல்லாம தனியா நம்ம செயல்பட்டுட்டு அவங்களுக்குள்ள ஒரு ப்ராக்டிக்கலா என்ன நடக்குது, இந்த வேர்ல்ட்ல ப்ராக்டிக்கலா எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்ல இல்லாம ஏதோ தனியா அவங்க இஷ்டத்துக்கு அந்த மாதிரி செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க. அண்ட் உங்களோட வைப்ரேஷன் இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா,
நீங்க ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த ரிலேஷன்ஷிப் சேரணும் அப்படின்ட்டுனா, இல்ல ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கே அதுல என்னன்னா ஒரு ஹோப் இல்லாம பண்றீங்க. சரி, நீங்க எப்ப யூனிவர்ஸ ட்ரஸ்ட் பண்றீங்களோ, எப்ப நீங்க வந்து ஒரு தெய்வத்தை ட்ரஸ்ட் பண்ணி இது எனக்கு நடக்கும், பிரபஞ்சம் குடுக்கும், எல்லாத்துக்கும் மீறி நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றதுதான், நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய அன்புக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஸோ அந்த அன்புக்குன்னு ஒரு பவர் இருக்கும்போது, உங்க லவ்வ நீங்க ட்ரஸ்ட் பண்ணும்போது, உங்க யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த எதிர்மறையான தாட்ஸ் வச்சுட்டு எந்த ஒரு ப்ராசஸுமே நீங்க வந்து பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலா நமக்கு வந்து பாட்டம் ஆஃப் த டெக்ல நமக்கு கிடைச்சது வந்து 10 ஆஃப் கப்ஸ். அண்ட் ஃபைனலா பாட்டம் ஆஃப் த டெக்ல நமக்கு கிடைச்சது வந்து 10 ஆஃப் கப்ஸ். பியூட்டிஃபுல்லான கார்டு. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கப்பிள்ஸ் அது அப்படியே ஃபேமிலியா கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அவங்களுடைய குழந்தைகள் வந்து இங்க விளையாடிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கு. அண்ட் அதுக்கு பின்னாடி ரெயின்போ ஃபுல்லா அந்த கப்ஸ் இருக்கு. ஸோ 10 ஆஃப் கப்ஸ், அந்த கப்ஸ் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு கப்பல் அப்படின்ற நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போய் ஒரு ஃபேமிலி அப்படின்றத வந்து கிரியேட் பண்றது, விச் மீன்ஸ் ரீயூனியன் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த பசுமை அப்படின்றத நீங்க ரீயூனியன் தாண்டி இன்கேஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காகலாம் பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புமே இருக்கிறத வந்து நம்ம இந்த கார்டு வந்து நமக்கு சொல்றதா எடுத்துக்கலாம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நீங்க போவீங்க. உங்க இப்போ வந்து உங்க உணர்ச்சியில வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாம இருப்பீங்களா? எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகாம ஒரு சூழ்நிலையில இருப்பீங்கல்ல. பட் அதெல்லாம் தாண்டி இந்த கார்டு உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தரப்போகுது. அது வந்து நிறைய பேருக்கு ரீயூனியனா இருக்கிறதுக்காக சான்சஸ் இருக்கு. இல்ல நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காகவும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர்ல யூனிவர்ஸ் வந்து கொண்டுட்டு வந்து தரப்போறாங்க. வீட்ல இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு விதமான ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. லைக் வந்து பாஸ்ட நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் கூட நம்ம அப்படி இருந்தோமே, இப்படி இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள நிறைய பேர் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இன் ஃபியூச்சர்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு கப்பிள் பாக்குறீங்க, ஒரு மேரிடான கப்பிள்ஸை நீங்க பாக்குறீங்க, ஏதோ ஃபேமிலி கூட அவங்க ஜாலியா இருக்கிறத பாக்குறீங்க, ஏதோ ஒரு இன்விடேஷன் பாக்குறீங்க, ஏதோ ஒரு லவ் மூவி, ஏதோ ஒரு சாங்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வாழணும்னு நமக்கு தோணும்ல. இன் ஃபியூச்சர்ல நான் இந்த ஒரு நிலையில இருக்கணும். அந்த ஹீரோயின்ஸை மனசுல வச்சுப்போம். அந்த கப்பல் இருந்தாங்கன்னா, சே நம்ம ஃபியூச்சர்ல இப்படிதான் நம்ம மேரேஜ் நடக்க போகுது அப்படிலாம் நமக்கு தோணும் பொழுது, அது அது எப்படின்னா அது பாசிட்டிவா நீங்க நினைக்கிறத விட ஒரு ஒரு சுமையா அது உங்களுக்கு மாறுது. இப்போ ஏதோ ஒரு நீங்க மேரிடான கப்பலை பாக்குறீங்க, நீங்க ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்காக ரீயூனியனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேரிடான கப்பலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அது ஹாப்பியாவும் இருக்கு உங்களுக்கு. ஓ அந்த கப்பல் பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இப்படி வாழணும், நான் எப்ப என் பார்ட்னர் கூட இப்படி வாழ போறேன் அப்படின்ற அந்த எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து இந்த சுமையை வந்து தந்துட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் கார்டோட இந்த ரெஃப்ளெக்ஷன் தான் இங்க அது ஒரு சுமையா இருக்கு. ஸோ நீங்க அந்த பாசிட்டிவான விஷயத்த கூட சுமையா எடுத்துக்கிறீங்க. நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் சரி, நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்போ ரீயூனியனுக்கு ட்ரை பண்றீங்களோ, இந்த மாதிரி கப்பிள்ஸையோ அது வந்து இன்விடேஷனோ பார்க்கும்போது, அது வந்து ஒரு ஹாப்பியா நீங்க எடுத்துக்கணும். ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய அறிகுறியா எடுத்துக்கணும். ஸோ இப்படி ஒரு மேரேஜ் நடக்குது, ஹாப்பியா கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நமக்குள்ளேயும் அதை வந்து நடக்கும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் சைனா ஒரு நீங்க எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இது உங்களுக்கு நிறைய பேர் ரெசனேட் ஆகும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ரெசனேட் ஆகும், ஒரு சில விஷயங்கள் இல்லாம போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ரீயூனியனுக்கு ட்ரை பண்றீங்க, மேனிஃபெஸ்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியும், பிரபஞ்சத்தை பத்தி தெரியும் அப்படின்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கு, ஒரு பர்சனலா ஒரு கைடன்ஸ் தேவை மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சரி, நம்மளுடைய சேனல்ல நீங்க சக்சஸ் ஸ்டோரி பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு, எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல. ஸோ நீங்க ஒரு ப்ராப்பரா ரிலேஷன்ஷிப்க்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்கும். ஏன்னா அது ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் நீங்க ஹீல் ஆகணும். ஸோ நம்மளுடைய கிளாஸ்ல ப்ராப்பரா உங்களுக்கு எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே கவர் பண்ணி நானே தான் கைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ரீயூனியனுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம லவ்வர்ஸ் காலுக்கு கீழே வந்த ஒரு ஆரக்கிள் டெக் வந்து சோல்மேட். அஃப்கோர்ஸ் உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏன் அந்த கனெக்ஷன் இருக்கு, ஏன் இந்த பர்சன் மூவ் ஆன் ஆகல, நீங்க இந்த பெயினை சுமந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சோல்மேட் கனெக்ஷன். சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய கார்மிக் கனெக்ஷன் பார்த்துருப்போம், ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். இது எப்படின்னா ஒரு ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஸோ
நிறைய கப்பிள்ஸ்குள்ள வந்து அந்த சோல்மேட் கனெக்ஷன் இல்லாதனாலதான் நிறைய சண்டைகள் இதெல்லாம் வரும். ஒரு சோல்மேட் அப்படின்னும் போது ஒரு நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்றதா இல்ல அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சர்ல வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க அமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இஃப் இன்கேஸ் அது உண்மை அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல ஆமா நாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியான கப்பிள்ஸ் தான் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க. அண்ட் நமக்கு வந்து மைக்கேல் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங்ல நடக்கும் அப்படின்றது தான். நம்ம லாஸ்ட் நான் ஒரு வீடியோ சக்சஸ் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணிட்டேன். அதுல வந்து அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் ஜான்ல எடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட கிளாஸோட சக்சஸ் ஸ்டோரி வந்து நவம்பர்ல வந்து அவங்களுக்கு கிடைச்சது அந்த கிளாஸோட பிரதிபலன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டிவைன் டைமும் இருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட் டைம்ல நீங்க நினைக்கக்கூடிய அந்த ரீயூனியன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ஆக்ஷன் எடுக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்காக சில செயல்பாடுகளை வந்து தீட்டி வைங்க. அண்ட் ஒவ்வொரு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் மேலேயுமே அன்பு செலுத்துறது, அவங்கள வந்து நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. சரி நீங்க என்னதான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலுமே நிறைய பேருக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷனை பத்தி தெரியும், ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீயூனியன் கொண்டுட்டு வந்துடலான்றது தெரியும், ஆனா வந்து பண்ண மாட்டாங்க. லைக் ஏதோ ஒரு 369 மெத்தடோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடோ ஹோப் பண்ண மெத்தடோ நீங்க பாக்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு ஹீலர்ஸ் கிட்ட வந்து நீங்க ரீடிங் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்றாங்கன்னா அந்த ஆக்ஷன் பிளான் வந்து இங்க இல்ல. ஸோ நீங்க உங்க லைஃப்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹீல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த சுமையை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த எண்ட் ரிசல்ட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ கார்டு எப்படி நமக்கு அழகா வந்து அமைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கார்டுல இருக்கக்கூடிய ஸ்டெப் அந்த இருளை நீக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கார்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாப்பியான லைஃபை வந்து நீங்க லீட் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பேர்டன் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது தான் உங்களோட பெயின் அப்படின்னா ரொம்ப ட்ரஸ்டான ஏதோ ஒரு பர்சன் கிட்ட வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுங்க. உங்க மேல நீங்க பிளேம் பண்ணிக்கிறாதீங்க. இப்படி இந்த பர்சனை விட்டுட்டு போனதுக்கு நான் காரணமோ, இல்ல எனக்கு மட்டும் தான் இப்படி லைஃப்ல நடக்குதோ, எல்லா பொண்ணுங்களும் பாரு நல்லா இருக்காங்க, எல்லா பசங்களும் பாரு நல்லா இருக்காங்கன்ற அந்த எண்ணங்களை வந்து வெளிவிட்டுருங்க. உங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதற்றம், ஆஹ் ரொம்ப ரொம்ப எமோஷனலா வந்து ஃபீல் பண்றது, இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துருங்க. உங்களோட லவ்ல இருக்கக்கூடிய அந்த பெயின் நீங்கி அந்த பீஸ்ஃபுல் வரணும் அப்படின்னா நீங்க முக்கியமா இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து தேர்வு பண்ணணும். என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு இப்ப நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையிலே உங்களுக்கு வந்து அமைதியை தந்துச்சா உங்களுடைய லைஃப்ல இப்போ வரைக்கும், இல்ல ஒரு கஷ்டத்தையே தந்துட்டு இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டிய கட்டத்துல நீங்க இருக்கீங்க. தயவு செஞ்சு ஐயோ நான் இவ்வளவு நாள் பழகிட்டேன், இப்போ என்கிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இல்ல மேம் நான் வந்து நிறைய அவங்க கிட்ட ஓப்பனா வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், நான் இவ்வளவு நாள் பழகிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், என் ஸ்ட்ரீட்ல நிறைய பேருக்கு தெரியும் அந்த பையன் கூட அந்த பொண்ணு கூட பேசினது, ஸோ அதனால நான் அந்த பர்சன் அகைன் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா உள்ளுக்கு போய் பார்த்தோம்னா அதுக்குள்ள வந்துட்டு நிறைய டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நீங்க இந்த கார்டு சொல்றது ஒரு முடிவெடுக்கிறது தான். இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு ஒரு அமைதி இருக்கு, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, உண்மையிலேயே நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஹாப்பியா சந்தோஷமா அமைதியா இருந்தீங்க அப்படின்னா இதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, இதுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. இஃப் இன்கேஸ் இதுல வந்து நீங்க டாக்ஸிக்கா பெயினை தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அமைதியும் தாண்டி அப்படின்னா நீங்க தான் இந்த இடத்துல டிசைட் பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத. வீடியோவோட என் பகுதிக்கு வந்துட்டோம். உங்க கண்கள்ல கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணீரையும் அந்த சுமைகளையும் நீங்க எடுத்துட்டு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ்க்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு இருக்காங்க. நீங்க ஹீல் ஆகிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அப்படின்றத கைட் பண்றதுக்குமாகவுமே ஒரு ஏஞ்சல் வந்து உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஸோ அதுல கொஞ்சம் கான்சியஸா இருங்க. ஏஞ்சல் ப்ரேயர்ஸ் வந்து கண்டினியூவா பண்ணுங்க. இந்த பர்சன் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப்பா இருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் இந்த இடத்துல வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படாம ரொம்ப அழுகாம எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதுன்றதெல்லாம் நினைக்காம கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கிங் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. அந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்லாம் நீங்க பின்னாடியே போயிட்டு இருக்காம இந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு வந்து அதை காட்டும் அப்படின்ற நம்பிக்கையில வந்து நீங்க முன்னேக்கி போகுங்க. உங்களுடைய ரீயூனியனுக்கு மேக்சிமம் சான்சஸ் இருக்கு. பட் நீங்க இந்த மனசுமையை நீக்கும் பொழுதுதான் இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீலிங் அண்ட் மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. லைக் ஹோப் பண்ணணும் இது எல்லாமே. அண்ட் உங்களுடைய சோல்மேட் கனெக்ஷன்
சீக்கிரமே வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் நடக்க போகுது. பிகாஸ் இதில் நம்ம நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறோம். பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னாலே பெஸ்ட் சைன் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் இந்த எல்லாமே நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். பிகாஸ் எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்டான டைம், டிவைன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு. யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன ரீடிங் வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.